மாறப்போதா அப்படின்லாம் தெரியல. 1000 படம் எடுத்துட்டாங்க. 1000த்துல ஒண்ணா இருக்குமா? அதாவது விசாரணையே எடுக்காம ஒரு 5 வருஷம் வரைக்கும் ஒரு கைதியெல்லாம் இருந்திருக்காங்க. மக்களுக்கு கொண்டு வந்தது நல்லா இருக்கு. போலீஸ் ஆனா திருடனா பிடிப்பேன். திருடனை பிடிச்சி ஜெயில போறேன். ஆனா நான் அடிக்க மாட்டேனா, சும்மா இன்ஸ்பெக்டரானா. பொசிஷன்ல இருக்கவங்க இதை பார்த்து இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்வால்வ்டா கொஞ்சம் கரெக்டா எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு தப்பு நடக்குது, மாறப்போதா அப்படின்லாம் தெரியல. 1000 படம் எடுத்துட்டாங்க. இது 1000த்துல ஒண்ணா இருக்குமா அப்படிங்கிறதும் தெரியல. இவ்வளோ சட்டத்திட்டங்கள் இருக்கு, இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னாலுமே ஒரு எளிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னு காட்டியிருக்காங்க. அவன் அனாதைங்கிற ஒரே காரணத்தினால இவ்வளவு பாதிக்கப்படுறான். அவனுக்கு இவ்வளவு பவர் இருந்துச்சு, அவ்வளவு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் எங்கேயோ போயிருப்பான். எப்பயோ வெளியே விட்டுருப்பாங்க. ஒரு ஏட்டு சொல்றாரு 5 வருஷத்துல ஒரு கேஸ் முடியும்னு. ஆனா அதை மாத்தி பிடிச்சிக்காம மாத்துறாங்க. அதான் ஒரு எளிய மக்களுக்கும் இந்த சட்டம் சமமா வரணும். படம் ஓகே, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அழுகுற மாரி, ஃபீல் பண்ற மாரி கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்துச்சு. கொஞ்சம் ஒருத்தர் அதான் ஹெல்பிங் டெண்டன்சி, அது வந்து ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு சொல்ல நினைக்கிறது. இந்த படத்துலேருந்து தன்னால முடிஞ்ச நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி, நம்மளோட செல்வாக்கு பயன்படுத்தி என்ன நடக்குதோ அது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு எனக்கு தோணுது. நல்லா இருந்துச்சு சார். வித்தியாசமா பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சிறையில இருந்து அவங்களுக்குலாம் வந்து ஒரு தீர்ப்புகள்லாம், அதாவது விசாரணையே எடுக்காம ஒரு 5 வருஷம் வரைக்கும் ஒரு கைதியெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒரு வைக்கலா பேசுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கிற ஒரு கைதிக்கு யாருமே ஒரு சப்போர்ட் பண்ணாம இருக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல மக்களுக்கு எடுத்து சொல்ற மாதிரி அந்த போலீஸ் வந்து உதவி செய்யறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவியா இருந்தது. பேலன்ஸ்டா இருந்துச்சு எல்லாம். இதுதான் அந்த விசாரணை கொண்டு வராதது தான். கொஞ்சம் எல்லாத்தையுமே பார்த்து பண்ணலாம். பொசிஷன்ல இருக்கவங்க இதை பார்த்து இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்வால்வ்டா கொஞ்சம் கரெக்டா எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். அந்த சின்ன பிள்ளைங்க அந்த லவ் இது எல்லாமே கொஞ்சம் எமோஷ்னலா தான் இருந்துச்சு. அதே மாதிரி பேலன்ஸ்டாவும் இருந்தது. ஃபைட்டா இருக்கும், நேம் கேட்டோன்னே அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சோம். பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச சீன் வந்து காப்பாத்துனாங்களே. ஐயோ இல்ல ரிலீஸ் பண்ணாங்களே அவனை, அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபேமிலி இருந்துச்சு, இன்னொரு ஃபேமிலி இருந்துச்சு, 2 ஃபேமிலிக்கும் ஒரு சண்டை இருந்துச்சு. அந்த சண்டைனால ஒரு அடிச்சு எல்லாரும் இறந்து, அதுக்கப்புறம் ஒரே ஒருத்தர் இருந்தா, அதுக்கப்புறம் அவன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டான். போலீஸ் ஆனா திருடனா பிடிப்பேன். திருடனை பிடிச்சி ஜெயில போறேன். ஆனா நான் அடிக்க மாட்டேனா, சும்மா இன்ஸ்பெக்டரானா இருப்பேன். அவங்க அடிப்பாங்க. நல்ல மக்களுக்குன்னா நான் நல்லது பண்ணுவேன். திருடனுக்குன்னா நான் எப்பவுமே கெட்டனா பண்ணுவாங்கன்னா அடிப்பேன். ஹரிதேவா. விஜய். விஜய்னு அப்படி சொல்லக்கூடாது. படம் நேம். படம் என்ன படம் பார்த்த? டியூட். சிறைப்பேரும் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து அந்த படம் பேர் கேட்டு நான் வந்து நிறைய ஃபைட் சீன்லாம் இருக்கும்னு நினச்சிருந்தேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா ஃபைட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அந்த லவ்வர்ஸ் வந்து சேர்ந்தது